Dear student, இப்போ exercise number 4.3ல miscellaneous practice problem பார்க்க போகிறீங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க, the bishop in given picture of chessboard can move diagonally along dark squares. Describe the translation of the bishop after two moves as shown in the figures அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் பாருங்கள். பிஷப் கொடுத்துருக்காங்க. இதில் இது வந்து ஃபஸ்ட்டு மூவ், இங்கேருந்து இங்கே வர்றது ஃபஸ்ட்டு மூவு, இதில் இங்கே போகிறது வந்து இது செகண்ட் மூவ். சரியா? அப்போ இங்கேருந்து இங்கே ஃபஸ்ட்டு மூவ் வந்து வருது இல்லையா? அப்போ அதுக்கு வந்து என்ன, அந்த இது போல் நம்ம கீயாட்ட ரைட் பண்ணுவோம் இல்லையா? ஃபஸ்ட்டு மூவுக்கு எத்தனை ஸ்டெப் வருது அப்படின்னு ரைட் பண்ணுவோம் இல்லையா? அது இங்கே பாருங்கள். இதுலேருந்து இங்கே வர்றது வந்து ஃபஸ்ட்டு மூவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி வந்திருக்கும் பாருங்கள். இங்கேருந்து 1 2 ஸ்டெப்பு என்ன பண்ணியிருக்கும், 2 ஸ்டெப் வந்து ரைட் போயிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு மூவில் 2 ஸ்டெப் வந்து ரைட் போயிருக்கும். அடுத்தது என்ன பண்ணியிருப்பாங்க, 2 ஸ்டெப் வந்து 1 2 ஸ்டெப் வந்து டவுன் வந்திருக்கும். அப்போ தான் இந்த ஃபஸ்ட்டு மூவ் நமக்கு கிடைக்கும். அப்போ 2 ஸ்டெப் வந்து டவுன் வந்திருக்கும். அப்போ தான் நமக்கு ஃபஸ்ட்டு மூவ் கிடைக்கும். இந்த நெக்ஸ்ட்டு செகண்ட் மூவ்ங்கிறது இங்கேருந்து இங்கே வரணும். அப்போது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்திருக்கும், இங்கே பாருங்கள். 1 2 3 4 5 ஸ்டெப்பு என்ன பண்ணுது அப்படின்னா டவுனு. செகண்ட் மூவில் 5 ஸ்டெப் வந்து டவுனு. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்தது என்ன வரும் அப்படின்னா 5 ஸ்டெப் வந்து லெஃப்ட் சைடு போகணும். 1 2 3 4 5 சைடு வந்து எங்கே போகணும், லெஃப்ட் சைடு. சொல்கிறது புரியுதா? இப்போ ஃபஸ்ட்டு மூவ் வருது, 2 ஸ்டெப் ரைட் போயிட்டு 2 ஸ்டெப் வந்து டவுன் வரணும். செகண்ட் மூவ் அப்படிங்கிறது ஃபைவ் ஸ்டெப் வந்து டவுன் வந்துட்டு 5 ஸ்டெப் வந்து லெஃப்ட் வந்திருக்கலாம். இல்லை இப்படி கூட சொல்லலாம், 5 ஸ்டெப் வந்து லெஃப்ட் போயிட்டு 5 ஸ்டெப் வந்து டவுன் வந்திருக்கு. இப்படி கூட நீங்கள் சொல்லலாம். சரியா? இதுதான் ஃபஸ்ட்டு சம். செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா, ரைட் ஏ பாசிபிள் ட்ரான்ஸ்லேஷன் ஃபார் ஈச் ஆஃப் செஸ் பீஸ் ஃபார் ஏ சிங்கிள் மூவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட் ஏ பாசிபிள் ட்ரான்ஸ்லேஷன் ஃபார் ஈச் ஆஃப் செஸ் பீஸ் ஃபார் ஏ சிங்கிள் மூவ். இது வந்து எல்லாமே வந்து செஸ் பீஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து கிங் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து குயினு, இது வந்து பிஷப்பு, இது வந்து நைட்டு, இது வந்து ரூக்கு, இது வந்து பான் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதெல்லாம் வந்து ஒரு சிங்கிள் மூவில் எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும், என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி காமிக்கணும். ஃபஸ்ட்டு கிங்க்குனா, அப்போ இது ஒவ்வொரு இதுக்கு நம்ம எப்படி இந்த செஸ் போர்டில் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அந்த ரூல்ஸ் உங்களுக்கு தெரியணும். சரியா? அப்போ இந்த செகண்டில் உள்ளதை பாருங்கள். ஃபஸ்ட்டு கிங் ரைட் பண்ணியிருக்காங்க. ஏ கிங் கேன் மூவ் 1 ஸ்கொயர் இன் எனி டைரக்ஷன். அதாவது அந்த கிங் அப்படிங்கிற பீஸ் வந்து எப்படி மூவ் பண்ணுமோன்னா 1 ஸ்கொயர் தான் மூவ் பண்ணுமா. இங்கேருந்து இங்கே ஒரு ஸ்கொயர் தான் மூவ் பண்ண முடியும். இந்த டயக்ராம் சொல்கிறோம்ல, இப்போ கிங்க்கு எங்கே இருக்குது அப்படின்னா இங்கேருந்து ஒரு சைடு தான் மூவ் பண்ண முடியும், ஒரு ஸ்கொயர் தான் மூவ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. எனி டைரக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஹரிசாண்டலி அப்படின்னா இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணலாம் ஹரிசாண்டலி. இல்லை வெர்டிக்கலி அப்படின்னா இப்படி மூவ் பண்ணலாம், இல்லை இப்படி மூவ் பண்ணலாம். சரியா? இங்கே கிங்க் இருக்குன்னா இங்கே மூவ் பண்ணலாம், இங்கே மூவ் பண்ணலாம், இங்கே மூவ் பண்ணலாம், இங்கே மூவ் பண்ணலாம். எனி டைரெக்ஷனில் அது வந்து மூவ் பண்ணலாம். ஆனால் ஒரே ஒரு ஸ்கொயர் தான் மூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம், அந்த கிங்க்குங்கிறது 1 ஸ்டெப் வந்து ரைட் போகலாம், இல்லை 1 ஸ்டெப் வந்து லெஃப்ட் போகலாம், 1 ஸ்டெப் மேலே போகலாம், 1 ஸ்டெப் கீழே போகலாம். ஓகேவா? அடுத்தது குயினுங்கிறது ஏபிள் டு மூவ் எனி நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ். குயினுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ குயினுங்கிறது இங்கே இருக்குது அப்படின்னா அது எங்கே வேணாலும் மூவ் எந்த டைரெக்ஷனில் வேணாலும் மூவ் பண்ணலாம். இந்த டைரெக்ஷனு, இந்த டைரெக்ஷன், இந்த டைரெக்ஷன், இந்த டைரெக்ஷன், எந்த டைரெக்ஷனாலும் மூவ் பண்ணலாம். அதே போல் எத்தனை ஸ்கொயர் வேணாலும் அதை மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா 1லேருந்து 8 வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கேன். 1லேருந்து 8 வரைக்கும் இருக்குது அப்படின்னா 1லேருந்து 8 வரைக்கும் மேலேயும் போகும், கீழேயும் வரும், இந்த சைடும் போகும், இந்த சைடு வரும். ஓகேவா? அப்போ இந்த பாசிபிள் இது இங்கே எழுதியிருப்போம். 1லேருந்து 8 வரைக்கும் மேலே ஒன்றா எழுதியிருக்கேன். 1 ஸ்டெப்பு ரைட் போகலாம், 1 ஸ்டெப்பு அப் போகலாம். அப்படி இல்லைனா 2 ஸ்டெப் ரைட்டு 2 ஸ்டெப் அப்பு. அப்படி இல்லைனா 3 ஸ்டெப்பு ரைட்டு 3 ஸ்டெப் அப்பு. அப்படி இல்லைனா 4 ஸ்டெப்பு ரைட்டு 4 ஸ்டெப் அப்பு. அப்படி இல்லைனா 5 ஸ்டெப்பு ரைட்டு 5 ஸ்டெப்பு அப்பு. அதே போல் நம்ம லெஃப்ட் சைடில் நம்ம காமிக்கணும். இப்போ 1 ஸ்டெப் லெஃப்ட்டு 1 ஸ்டெப்பு அப்பு. அப்படி இல்லைனா
2 ஸ்டெப்பு லெஃப்ட்டு 2 ஸ்டெப்பு அப்பு ஆர் 3 ஸ்டெப்பு லெஃப்ட்டு 3 ஸ்டெப்பு அப்பில் போவோம். அப்படி இல்லைன்னா 4 ஸ்டெப்பு லெஃப்ட்டு 4 ஸ்டெப் அப்பில் போகும். அப்படி இல்லைன்னா 5 ஸ்டெப்பு லெஃப்ட்டு 5 ஸ்டெப் அப்பில் போகும். இது போல் நீங்கள் எப்படி வேணாலும் ரைட் பண்ணிக்கலாம் குயினுக்கு. சொல்கிறது புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிளுக்காக கொஞ்சம் ரைட் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் 1லேருந்து 8 வரைக்கும். அடுத்து பிஷப். இந்த பிஷப் கேன் மூவ் இன் எனி டைரக்ஷன் டயகனலி. பிஷப் அப்படிங்கிறத வந்து எப்படி தான் மூவ் பண்ண முடியும்? கேன் மூவ் இன் எனி டைரக்ஷன். எந்த டைரெக்ஷன் வேணாலும் மூவ் பண்ணலாம். இந்த டைரெக்ஷன் எந்த டைரெக்ஷன் வேணாலும் மூவ் பண்ணலாம். பட் ஆனால் எப்படி தான் மூவ் பண்ண முடியும்? டயகனலாக தான் மூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. டயகனல் அப்படின்னா இந்த மூவ் பண்ணியிருக்காங்களே, டயகனல் அப்படின்னா இப்படிலாம் மூவ் பண்ண முடியாது. டயகனலாக தான் மூவ் பண்ண முடியும். இது போல் டயகனலாக தான் மூவ் பண்ண முடியும். இப்படி தான் போக முடியும் அதால். சரியா? டயகனலாக தான் மூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கும் அதே தான். இங்கே குயினுக்கு நம்ம எழுதணும் இல்லையா? அதே போல் தான் நான் இங்கே ரைட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இது போல் நீங்கள் எப்படி வேணாலும் ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா எதுக்கெல்லாம் உனக்கு எனி டைரெக்ஷன் வருதோ அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் இது போல் எப்படி வேணாலும் நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த நெக்ஸ்ட்டு நைட்டு. இந்த நைட்டு கேன் மூவ் இன் எல் ஷேப். நைட் அப்படிங்கிறது எல் ஷேப்பில் தான் மூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படி எல் ஷேப் அப்படிங்கிறது எப்படி மூவ் பண்ணலாம்? 2 ஸ்டெப் ரைட் போணுச்சு அப்படின்னா 1 ஸ்டெப் மேலே இருக்கணும். 2 ஸ்டெப் ரைட் போணுச்சு அப்படின்னா 1 ஸ்டெப் மேலே இருக்கணும். ஓகேவா? எல் ஷேப்பில் கிடைக்கும். வேறு எப்படி எழுதலாம்? 2 ஸ்டெப் வந்து லெஃப்ட் போணுச்சு அப்படின்னா 1 ஸ்டெப் வந்து அப்பில் இருக்கணும். வேறு எப்படி எழுதலாம்? 1 ஸ்டெப் வந்து ரைட் போயிட்டு 2 ஸ்டெப் வந்து அப்பில் இருக்கலாம். வேறு எப்படி எழுதலாம்? 1 ஸ்டெப் லெஃப்ட் வந்துட்டு 2 ஸ்டெப் மேலே இருக்கலாம், அப்பில் இருக்கலாம். அப்படிங்கிறப்பல நம்ம பாசிபிள் நம்ம ரைட் பண்ணுறோம். ஓகேவா? வேறு ஏதாவது பாசிபிள் இருந்தால் கூட நீங்கள் ரைட் பண்ணலாம். அடுத்து ரூக்கு. த ரூக் கேன் மூவ் ஃபார்வர்ட், பேக்வேர்ட் ஆர் சைட்வே பட் கேனாட் மூவ் டயகனலி. ரூக் அப்படிங்கிறது வந்து ஃபார்வேர்டில் போகலாம். ஃபார்வேர்ட்னா முன்னாடி போகலாம், பின்னாடியும் வரலாம், சைடுலேயும் போகலாம். பட் ஆனால் எப்படி போக முடியாது? டயகனலாக மூவ் பண்ண முடியாது ரூக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ 1லேருந்து 8க்குள்ளே எந்த டைரெக்ஷன் வேணாலும் போகலாம். பட் ஆனால் எப்படி மூவ் பண்ண முடியாது? டயகனலாக மட்டும் மூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பான். த பான் கேன் மூவ் ஒன்லி ஃபார்வர்ட் சைடு டயகனலி பட் கேனாட் மூவ் பேக்வேர்டு. இந்த பான் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ இங்கே இருக்குது அப்படின்னா முன்னாடி போகலாம். ஓகேவா? அப்போ இந்த சைடில் கூட போகலாம். டயகனலாகவும் இப்படி போகலாம். பட் ஆனால் எப்படி போக முடியாது? பேக்வேர்டு, பின்னாடியால் அதெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஸ்டெப் வந்து மேலே போகும். ஓகேவா? ஆர் 2 ஸ்டெப் வந்து மேலே போகும். அதாவது இந்த பான் அப்படிங்கிறது 1 ஸ்டெப் தான் வந்து மூவ் பண்ண முடியும். பட் ஆனால் அந்த ஃபஸ்ட்டு மூவில் மட்டும் பானுக்கு வந்து 2 ஸ்டெப் மூவ் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ 1 ஸ்டெப் ஆர் 2 ஸ்டெப் மேலே போகிறப்பல நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். சரியா? வேறு டைரெக்ஷன் கூட நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சராக இருக்கும். The next third one பாருங்க. Referring the graphic given, answer the following questions. Each bar of category is made up of boy, girl, boy unit. அதாவது இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, students of class 7 participate in various competition conducted in the school. எஸ்ஏ ரைட்டிங் அப்படிங்கிறதுக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ட்ராயிங்க்கு அதே போல் இருக்காங்க. ஸ்பீச்சுக்கும் இருக்காங்க. மோனோ ஆக்டிங்க்கு அப்படிங்கிறதுக்கும் இருக்காங்க. சரியா? இதில் 80%, இதில் 75%, இதில் 70%, இதில் 60%. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த பீப்புள் வந்து எப்படி இருக்காங்க பாருங்கள். ஒரு பாய்ஸு, பாய்ஸு. அடுத்தது அதே வேலை தான் இருப்பாங்க. பாய் கேர்ள் பாய் அப்படி தான் இருப்பாங்க. இதுலேயும் அதே போல் தான் இருப்பாங்க. எல்லாத்துலேயுமே அதே போல் தான் இருப்பாங்க. அந்த ஆர்டரில் தான் இருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க? விச் கேட்டகரி ஷோ எ பாய் கேர்ள் பாய் யூனிட் தட் இஸ் ட்ரான்ஸ்லேஷன் வித்தின் த பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே இருக்கிறதுல எந்த கேட்டகரியில் வந்து பாய்ஸ் கேர்ள் பாய்ஸ் அப்படிங்கிற ட்ரான்ஸ்லேஷன் வந்து கரெக்டாக இருக்குது, இங்கே இந்த ட்ரான்ஸ்லேஷன் ஆகிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே பாருங்களேன்,
இந்த எஸ்ஏ ரைட்டிங்கில் உள்ள பாய்ஸ் கேர்ள்ஸ் பாய்ஸ் அப்படிங்கிறது டிராயிங்லேயும் இருக்கும் பாய்ஸ் கேர்ள்ஸ் பாய்ஸு, ஸ்பீச்லேயும் இருக்கும் பாய்ஸ் கேர்ள்ஸ் பாய்ஸு, மோனோ ஆக்டிங்லேயும் இருக்கும் பாய்ஸ் கேர்ள்ஸ் பாய்ஸு. அப்போது எதுலேருந்து ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஏ ரைட்டிங்லேருந்து ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்கு. சொல்கிறது புரியுதா? அப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு உனக்கு என்னவா ஆன்சராக இருக்கும் அப்படின்னா எஸ்ஏ ரைட்டிங் அப்படிங்கிறது தான். அப்போ இங்கே பாருங்கள், எஸ்ஏ ரைட்டிங் கேட்டகரி ஷோ ட்ரான்ஸ்லேஷன். எஸ்ஏ ரைட்டிங்லேருந்து நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணி காமிக்கலாம் ஒவ்வொரு பார்க்கும். அடுத்தது செகண்ட் ஒன், விச் கேட்டகரி ஷோ எ பாய் கேர்ள் பாய் யூனிட் தட் இஸ் ரிஃப்ளெக்டட் வித்தின் த பார். அதாவது எதில் வந்து உனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, அதாவது இந்த பாய் கேர்ள் பாய் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, இதில் பாருங்கள் அப்படின்னா பாய் கேர்ள் பாய் இருக்காங்க, அதே போல் பாய் கேர்ள் பாய் இதில் கரெக்டாக இருக்கா. இதில் வந்து இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு மிரர் வச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், இது அப்படியே ரொட்டேட் ஆகி இந்த பக்கத்தில் தெரியும், எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. இது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி இப்படி இருந்தாலும் அதே பாய் கேர்ள் பாய் பாய் கேர்ள் பாய் அப்படி அந்த ஆர்டரில் தான் போகும். அதே இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாய் கேர்ள் பாய் இருக்காங்க, பாய் கேர்ள் பாய், அடுத்து பாய் கேர்ள் பாய் அப்படிங்கிறது மிஸ் ஆகிருக்கு. அப்போ இதில் ரிஃப்ளெக்ட் ஆணுச்சு அப்படின்னா நமக்கு எப்படி வரும், கேர்ள் பாய் பாய் அப்படி வரும். அந்த ஆர்டரில் நமக்கு வராது. இந்த பாய் கேர்ள் பாய் அப்படிங்கிற ஆர்டரில் இந்த ட்ராயிங் பர்சன்டேஜ் இது வராது. சரியா? அதே போல் இந்த ஸ்பீச் லெவலும் வராது. பாய் கேர்ள் பாய் பாய் கேர்ள் பாய் பாயின்னு இருக்குது. இங்கே நம்ம மிரர் வச்சோம் அப்படின்னா நமக்கு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும், பாய் பாய் கேர்ள் அப்படி நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். சரியா? அப்போ இதுவும் நமக்கு இருக்காது. அப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா பாய் கேர்ள் பாய் பாய் கேர்ள் பாய் அப்படின்ட்டுருக்கு. இங்கே மிரர் வச்சோம் அப்படின்னா நமக்கு எப்படி போகும், இப்படி தலைகீழா பாய் கேர்ள் பாய் பாய் கேர்ள் பாய் அப்படின்னு போகும். அப்போ எந்த ரெண்டு கேட்டகரிக்கும் வந்து இந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா எஸ்ஏ ரைட்டிங் அப்படிங்கிறதுக்கும் மோனோ ஆக்டிங் அப்படிங்கிறதுக்கும் தான். அப்போ எஸ்ஏ ரைட்டிங் அண்டு மோனோ ஆக்டிங் கேட்டகரி ஷோஸ் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு ரைட் பண்ண வேண்டியதான். சொல்கிறது புரியுதா?